வணக்கம். நான் மதுரையிலிருந்து கிரீன் மதுரை நர்சரி கார்டன் கல அலுவலர் எஸ் இன்னாசமுத்து பேசுகிறேன். எல்லோரும் நல்லா இருக்கீங்களா? சௌக்கியமாக இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, உழைப்பாளர் மரம் அப்படின்வாங்க. என்ன அப்படின்ட்டு இப்போவே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம். சவுக்கு மரத்தை பற்றி தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஒரு கட்டடம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி சாதாரண ஒரு 4 பக்கம் கல் கால் இல்லைன்னா அந்த கம்பை ஊண்டி செட்டு போடுறதுலேருந்து, கூரை செட்டு வேகிறதுலேருந்து, கட்டடம் கட்டி முடிக்க தாண்டி அந்த கடைசி நேரம் வரைக்கும் இந்த சவுக்கு மரம் தேவைப்பட்டுக்கிட்டே இருக்கும். உழைப்பாளரோட வர்க்கங்களுக்கு இது ஒரு அடையாளமாக இருக்குது. இந்த கட்டடத்துக்கு முட்டு கொடுக்க, வெள்ளை அடிக்க, சாரம் கட்டுறதுக்கு, எல்லா வகையிலும் இந்த மரம் கட்டடத்துக்கு பயன்படும். அந்த கட்டட வேலையெல்லாம் முடியும் போது பார்த்திங்கன்னா அந்த மரத்தை ஓரம் கட்டிடுவாங்க. அந்த நேரம் திடீர்னு எங்கேயோ இருக்கிற ஒரு வாழை மரம் 2 மரத்தை கொண்டாந்து வெட்டி வீட்டு வாசலில் அங்கே மங்களகரமாக இருக்கிறக்காக அந்த மரத்தை வச்சுருவாங்க. இது வரைக்கும் எல்லாருமே இந்த நிகழ்ச்சி தெரியும். ஆனால் இனிமேல் என்ன ஆகுதுன்னா, ஒரு வாரம் கழித்து என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த வாழை மரம்லாம் காய ஆரம்பித்த பிறகு அதை எடுத்து குப்பையில் போட்டுருவாங்க. திருப்பி இந்த மரத்தை சவுக்கு மரத்தை பத்திரமா வச்சுருப்பாங்க. அடுத்த கட்டடத்துக்காக இது பயன்படும். அதனால் இன்றைக்கி ரொம்ப கஷ்டப்பட்டு நம்ம வாழ்நாள் ஃபுல்லாக வேலையே பார்த்துக்கிட்டு இருக்கமே, மற்றவங்களாம் நல்லா ஜாலியாக இருக்காங்க, வசதியாக இருக்காங்க அப்படின்னு நினைக்கிறீங்களா? நீங்கள் கவலையே படாதீங்க. இந்த சவுக்கு மரம் போல் இந்த உலகத்திற்கு நீங்கள்லாம் பயன்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. கடவுள் உங்களுக்கு கொடுக்குற ஒரு மிகப்பெரிய வரம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒரு நல்ல மன நிறைவு. அந்த மன நிறைவுன்ற புதையல் உங்களுக்கு மட்டும்தான் இருக்கும், வேறு யார்கிட்டையுமே இருக்க வாய்ப்பே கிடையாது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா, அன்பான உறவுகள் உங்களுக்கு தான் அதிகமாக அமைஞ்சிருக்கும். சரி, முன்னாடி பார்த்திங்கன்னா இந்த சின்ன பிள்ளைங்க, ஒரு ஸ்டூடெண்ட்டு இல்லை அந்த மாணவர்கள் பரிசு எழுதி முடிச்சுட்டு வந்தவொடனே பார்த்திங்கன்னா, இந்த இலையை பிச்சு அவங்க கையில் கொடுத்து இதை ஒட்ட சொல்லுவாங்க. அந்த செடி இலையோட ஒட்டிச்சு அப்படின்னு வைங்களேன், இந்த பையன் பாஸ் ஆகிட்டான்னு அர்த்தம். பாஸாக பெயிலா அப்படின்னு பார்க்குறதுக்கு இந்த சவுக்கு மரத்தோட இலைகளை பயன்படுத்துவாங்க. அந்த பையன் திருப்திகரமாக அந்த எக்ஸாம் எழுதிட்டு வந்திருந்தான்னு வச்சுக்கோங்களேன், அந்த பிஞ்சு போன இலையை ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக டக்குன்னு ஒட்டி கையில் கொடுத்துருவான். அந்த பையன் சரியாக பரீட்சையில் எழுதாமல் இருந்தான் அப்படின்னா அந்த பையனால் ஒட்ட முடியாது. அந்த மனசோட பாதிப்போட வெளிப்பாடு பார்த்திங்கன்னா அப்படியே தடுமாற்றம் வரும். இதை வச்சு ஓரளவு அந்த ஸ்டூடெண்ட்ஸே கண்டுபிடிச்சிருவாங்க சரியாக பரீட்சை எழுதலை அப்படின்றது. சரிங்களா? இதுக்கும் இந்த மரம் பயன்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. உங்கள்கிட்ட இருக்கிற இடத்த வச்சு மிக விரைவில் சம்பாதிக்கணும், ஒரு 5 வருஷத்துக்குள்ளே சம்பாதிக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மிக சிறந்த வழி பார்த்திங்கன்னா இந்த சவுக்கு மரங்கள் தான். ஒரு ஏக்கருக்கு 4000 சவுக்கு கன்றுகள் தேவைப்படும். இதை ஒரு 3 அடிக்கு வைக்கும்போது ஒரு ஹெக்டருக்கு 10,000 மரக்கன்றுகள் தேவைப்படும். இந்த 4000 மரக்கன்றுகளும் வளர்ந்து வரும்போது 4 வருஷம் கழித்து பார்த்திங்கன்னா ஒரு 70-80 மரம் 1 டன் அந்த அளவுக்கு இருக்கும். அந்தந்த காலகட்டத்தில் இந்த டன் அந்த மரத்தோட விலை வாசி கூடிக்கிட்டே இருக்கிறனால உங்களுக்கு நல்ல ஒரு வருமானமும் கிடைக்கும். எனவே இந்த தகவலுடன் இத்துடன் நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்தடுத்த வீடியோக்களில் மேலும் வேறு எதை பார்ப்போம்.